கார்த்திகை ஸ்பெஷல் கார அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 6 வரமிளகாய் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் புளிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதோட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துட்டு கேஸ் அமர்த்திட்டு நம்ம புளிக்க வச்சுருக்க அந்த மாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பணியாரக்கல்ல காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் பொன்னிறமாக வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான கார்த்திகை காரப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எண்ணெயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பணியாரக்குள்ளே செஞ்சுருக்கேன். இதே போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும்.